பிஜிடிஆர்பி கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு எம்சிக்யூ கொஷின் 10 கொஷின் நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா? 10 கொஷின் எப்படி வந்து ஆன்சர் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் கொஷின், மூங்கிலின் அடி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நம்ம இதிலிருந்து நிறைய வினாக்கள் இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டிருக்கோம். இது ரொம்ப முக்கியமான பாடப்பகுதி. மூங்கிலினுடைய அடி எவ்வாறு அழைக்கப்படுகிறது, அந்த முதல் பாடத்தில் நீங்கள் இந்த பார்த்தீங்க அப்படின்னா பாவாணர் அவர்கள் என்ன பண்ணியிருப்பார்னா நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லியிருப்பார். தமிழ் சொல் வளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதிக்கு கீழே தேவனைய பாவாணர் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக இருந்த வினாக்கள் கண்டிப்பாக வருங்க இந்த பகுதியிலிருந்து. சரி, இப்போ அதில் வந்து அடிவகை எப்படி அழைக்கப்படுது, கிளை பிரிவுகள் எப்படி அழைக்கப்படுகிறது, இலை வகை எப்படி அழைக்கப்படுகிறது, குழுந்தொகை எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னு எல்லாம் சொல்லுவார். நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதில் பொறுத்துக்க மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம், அல்லது தனிப்பட்ட முறையில் இப்படி கூட கேட்பாங்க. சரி, மூங்கிலின் அடி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அடி அப்படின்னு அழைப்போம்னா கிடையாதுங்க. கழி அப்படிங்கிறது எதில் அழைப்போம் அப்படின்னா, கரும்பு இருக்கு இல்லைங்களா, கரும்பினுடைய அடிதான் கழி அப்படின்னு அழைக்கப்படுங்க. கழி அப்படின்னா கரும்பினுடைய அடிப்பகுதி, அந்த அடி. அப்போ மூங்கிலுடைய அடினா களை, களை தான் வந்து என்னதுங்க, மூங்கிலுடைய அடிதான் களை அப்படின்னு அழைக்கப்படுது. களை அப்படின்னா மூங்கில் அப்படிங்கிற ஒரு பொருள் நமக்கு இருக்குங்க. அடுத்தது இந்த தட்டு அல்லது தட்டை அப்படின்னு சொல்லுவாங்களா, இது எது அப்படின்னா கம்பு சோளம் இருக்குங்களா, சோளத்தட்டை, கம்பந்தட்டை, இல்லை சோளத்தட்டு, கம்பந்தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் என்னது, ஒரு தாவரத்தில் நாம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அடி வகை. அந்த அடியை எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறதான் விஷயங்க. சரிங்களா? இப்போ வெறும் அடி அப்படிங்கிறது எதை சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். என்ன பண்ணணும்னு வச்சுங்க, புளிய மரத்தடி, வேப்ப மரத்தடி, இங்கே அந்த வேப்ப மரம், அந்த அடி மரம் இருக்கு இல்லையா, அது அடி, புளி அடி, வேப்ப மரத்தடி அப்படின்னு சொல்லிட்டு புளிய மரம் வேப்ப மரம் இருக்கு இல்லைங்களா, இதை தான் அடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு இங்கே ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா களை தான். மூங்கிலுடைய என்னன்னு சொல்லுவாங்க, ஆப்ஷன் சி தான் ஆன்சருங்க. களை அப்படிங்கிறதா மூங்கிலுடைய அடியாக அழைக்கப்படுகிறது. அடுத்த வினா, நாம் ஏன் தமிழ் கற்க வேண்டும் அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர் யாரு? இப்போ நாம் ஏன் தமிழ் கற்க வேண்டும் அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ முனைவர் சேதுமணியன், உதயசங்கர், ஆப்ஷன் பி மா நன்னன், ஆப்ஷன் சி சா முகமது அலி, ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து யார் வந்து இந்த நூலை எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க ஆன்சர் வந்து முனைவர் சேதுமணியன் அவர்கள் தான் நாம் ஏன் தமிழ் கற்க வேண்டும் அப்படின்னு நூல் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி வினாக்கள் கண்டிப்பாக ஒரு நூல் ஆசிரியர்ன்ட்டு இது நீங்கள் ரொம்ப அதிகமாக அறியப்படாத நூல் மாதிரி இருக்கும். ஆனால் பாடப்புத்தகத்தில் அந்த நூலை இயற்றியவர் யார், அவருடைய ஆசிரியர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சரி, இதில் வந்து நம்ம தவறின்றி தமிழ் எழுதுவோம் அப்படிங்கிற நூலை உதயசங்கர் எழுதியிருக்காருங்க. அதாவது நன்னன் அவர்கள் எழுதியிருக்காருங்க. தவறின்றி தமிழ் எழுதுவோம் அப்படிங்கிறத மா நன்னன் அவர்கள் எழுதியிருக்காரு. அதே மாதிரி பச்சை நிழல் அப்படிங்கிறத உதயசங்கர் எழுதியிருக்கிறாரு. சரி, இதெல்லாம் வந்து என்னது, மற்ற நூல்களை எழுதிய ஆசிரியர்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஆன்சர் நாம் ஏன் தமிழ் கற்க வேண்டும் அப்படிங்கிற நூல் ஆசிரியர் வந்து சேதுமணியன். இன்னொன்று தவறின்றி தமிழ் எழுதுவோம் அப்படிங்கிற நூல் எழுதுனது மா நன்னன் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வினா, பொருத்தி விடை தேர்க. கண்டிப்பாக பொருள் கூறுக, இந்த பொருள் கூறுக அந்த முறையில் பொறுத்துக வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், விடை கண்டுபிடிச்சி சொல்லி தான் ஆகணும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்க அப்படின்னா தார் அப்படின்னா என்னதுங்க, தார் அப்படின்னா மாலை, மாலை தான் பூ கட்டி மாலை போடுறாங்க இல்லைங்களா, மாலை அப்படிங்கிறது தான் தார் அப்படிங்கிறதுக்கான பொருள். அடுத்தது முடி அப்படின்னா முடி கவிழ்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. தலையில் வந்து கிரீடம் மாதிரி இருப்பாங்க இல்லையா, அது முடி அப்படிம்பாங்க. ஆனால் முடி அப்படிங்கிறது இந்த இடத்துல தலை அப்படின்னு பொருள் வச்சுக்கலாம். முனிவு அப்படிங்கிறது, முனிதல் அப்படின்னாவே சினம் கோபம் சொல்லலைங்களா, சினம் அல்லது கோபம் அப்படின்னு பொருளுங்க. தமர்னா அவன் நம்பால்பா, நம்மவர், தமர் அப்படிம்பாங்க. கம்பராமாயணத்தில் கூட இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தமர் அப்படிங்கிறது உறவினரை குறிக்கும். அப்போ இந்த பொருள்லாம் ஒன்றுக்கு பல முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறது இந்த பொருள் என்ன அப்படிங்கிறத உங்களால் சொல்ல முடியும். சரி, இப்போ இதுக்கு நம்ம ஆன்சர் பார்ப்போம். இப்போ என்ன அப்படியே தார் அப்படிங்கிறது மாலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, முடி அப்படிங்கிறது தலை, முடிவு அப்படிங்கிறது சினம், தமர் அப்படிங்கிறது உறவினர். அப்படின்னா என்னதுங்க, 2 4 1 3, 2 4 1 3 எங்கே இருக்குது, ஆப்ஷன் பி. இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான். சில நிறைய பாடல்கள் இருக்கு இல்லைங்களா, செயல்கள், அந்த செயல்களுக்கு பின்னாடி அந்த வார்த்தைகளுக்கு பொருள் கொடுத்துருப்பாங்க. அந்த பொருள் என்ன பண்ணிக்கணும், நம்ம தெளிவாக படித்து பார்த்துக்கணும். இப்படி படித்து பார்த்துட்டா மட்டும்தான் ஒன்றுக்கு 2 மாதிரி பாருங்கள். ஏன்னா பொருத்துகள் வரும்போது குழப்பமாக இருக்குங்க. ஒருவேளை ஒரு பொருளுக்கு ஒன்று கொடுத்தா கூட நீங்கள் சொல்லிடுவீங்க. பொருத்துகள் வரும்பொழுது ஏதாவது 2 3 தெரிஞ்சாதான் ஆன்சர் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கவும் நமக்கு சிரமமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பொறுத்துக்க பார்த்தீங்கன்னாக்க என்னது, நமக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்தது
நனந்தலை உலகம் இந்த சொல்லின் பொருளை தேர்க. நனந்தலை உலகம் இந்த சொல்லோட பொருள் என்னன்னு கேட்குறாங்க. இந்த நனந்தலை உலகம் அப்படிங்கிற சொல் எங்கிருந்து எடுத்திருக்கிறாங்க? ஏதோ ஒன்று கேட்க மாட்டாங்க இல்லைங்களா? அப்போ எங்கிருந்தோ ஒரு பொருளை வந்து அவங்க என்னங்க பொருள் வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை எடுத்திருக்காங்க. எங்கிருந்து அப்படின்னா முல்லைப்பாட்டு அப்படிங்கிற அந்த 10 பாட்டு நூல்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த நூல்ல இருந்து தான் இந்த வரிகளை எடுத்திருக்கிறாங்க. இதை எழுதுனது யார் அப்படின்னா நப்பூதனார். நப்பூதனார் தான் இதை எழுதியிருக்கிறாரு. சரி, இந்த முல்லைப்பாட்டில் இந்த நடந்தலை உலகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் ஆரம்பிக்கும். நடந்தலை உலகம் வளையை நேமியோடு வளம்பொறி பொறித்த மாதாங்கு தடக்கை அப்படின்னு சொல்லி வரும். நீர் செல நிமித்த மால் போல அப்படின்னு சொல்லி வரும். அந்த வரிகள் வரும். இதில் என்ன அதுக்கான பொருள் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு உலகம் தெரியுது. நனந்தலை அப்படின்னா அகன்ற அப்படின்னு பொருள். நனந்தலை அப்படின்னா அகன்றன்னு பொருள். உலகம்னா உலகம் தான் பொருள். அப்போ நனந்தலை உலகம் அப்படின்னு என்ன பொருளுங்க? அகன்ற உலகம் அப்படிங்கிறது இதுக்கான பொருள். என்னன்னா இந்த அகன்ற உலகத்தை வளைத்து, இந்த பெரிய உலகத்தை அப்படி வளைச்சிட்டு மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி அகன்ற உலகத்தை வளைத்து மழை பெருமழை பொழிகிறது அப்படின்னு சொல்லி முல்லைப்பாட்டில் இந்த வரிகள் வரும். முல்லைப்பாட்டில் இந்த வரிகள், இந்த வரி எங்கே வருதுன்னு கேட்டாலும் முல்லைப்பாட்டு சொல்லிடணும். முல்லைப்பாட்டு எழுதுந்து யாரும் கேட்டால் நப்பூதனார் சொல்லிடலாம். அதே போல் இதுக்கு பொருள் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கணும்? நாம அகன்ற உலகம் அப்படிங்கிறதா இதுக்கான சரியான பொருள். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வினா, ஓங்கு இரும் பரப்பின் வாங்க ஈட்டத்து தொண்டியோர். இது பாட்டு வரிங்க. ஓங்கு இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர், அதாவது வங்க ஈட்டத்து தொண்டியோர். இந்த பாடல்ல தொண்டி அப்படிங்கிறதுக்கு அடிக்கொடிட்டு காட்டிருக்காங்க. தொண்டி அப்படிங்கிறதுக்கு அந்த தொண்டி அப்படிங்கிற ஊர் எந்த மாவட்டத்தில் இருக்கு? இதுதான் கேள்வி. இந்த தொண்டி அப்படிங்கிறதுக்கான பொருள் தான் கேட்குறாங்க இல்லைங்களா? இது எங்க இருக்கு? இப்போ இருக்கக்கூடியது அந்த ஊர் எங்க, எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு கேட்குறாங்க. சரி, இந்த வரிகள் முதல்ல எங்க இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வரிகள் வந்து சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. சிலம்பு, அதாவது சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஊர்கான் காதை அதில் இடம்பெற்றிருக்கிறது. ஊர்கான் காதையில் இந்த வரிகள் இருக்கிறது. ஓங்கு இரும் பரப்பின் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கக்கூடியது. ஓங்கு இரும் பரப்பு அப்படின்னா என்னன்னா மிகப்பெரிய கடலின் பரப்பு, அதாவது மிகப்பெரிய கடலின் பரப்பு. வங்கம் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து அந்த கப்பல்கள் பல பேர் இருக்கு, அதில் ஒரு பேர் தான் வங்கம் அப்படிங்கிறது. நாவாயின்னு கூட சொல்லுவாங்க. அங்கே என்ன இருக்குதுன்னா மிகப்பெரிய அந்த கடல் பரப்பில் நாவாய்கள் நிறைந்திருக்கக்கூடிய வங்க ஈட்டது தொண்டியோர், அந்த தொண்டி நகரை சார்ந்தவர்கள். அதில் என்னெல்லாம் கொண்டு வருவாங்க அப்படின்னாக்கா அதுங்க அகில் துகில் என்னதுங்க சந்தனம் கற்பூரம் இந்த மாதிரி நல்ல வாசனை பொருள்கள் வெளிநாட்டுக்கு என்ன பண்ண ஏற்றக்கூடியது. அப்போ சேர நாட்டினுடைய இந்த தொண்டி துறைமுகம் எந்த நாட்டுக்கு உரியது அப்படின்னா சேர நாட்டுக்கு உரியது. இந்த தொண்டி துறைமுகத்திலிருந்து பல பொருள்கள் வந்து என்னதுங்க ஏற்றுமதியாக செய்யப்பட்டது. அது மட்டும் இறக்குமதி, அந்த துறைமுகம் அப்படி ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த வரி எங்கடா கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் ஊர்கான் காதை. இதுல தொண்டி அப்படிங்கிறது என்னன்னா துறைமுகம். இப்போ அந்த இடம் எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் அந்த தொண்டி அமைந்திருந்தது. இப்போ இருக்கக்கூடிய ராமநாதபுரத்தில் தான் அப்போ அந்த சங்க காலத்தில் அந்த தொண்டி அப்படிங்கிற அந்த துறைமுகம் அமைந்திருந்தது. சரிங்களா? வினாக்கள் எப்படினாலும் வரலாம். அப்போ தொண்டி அப்படிங்கிறது எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தா ராமநாதபுரம். தற்போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் என்னதுங்க சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்ட தொண்டி அப்படிங்கிற துறைமுகம் அமைஞ்சிருந்தது அப்படிங்கிறது தான் என்னுடைய பதில். அப்போ ராமநாதபுரம் பதிலுங்க. அடுத்த வினா, பொறுத்துக. இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கலைச்சொல் கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் டிஎன்பிசிலே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து டிஎன்பிசியில் நிறைய கலைச்சொல் வந்து எங்கேருந்து எடுத்தாங்கன்னு தெரியாத அளவுக்கு கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்போது குறைஞ்சபட்சம் நம்ம புத்தகத்துக்கு மேலே கலைச்சொல்லியாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்களுக்கு தேவை கலைச்சொல். அப்போது இதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இதை தாண்டி நிறைய கலைச்சொல் நம்ம கொடுத்துருக்குறோம். நீங்கள் அதையும் என்ன பண்ணிக்கணும், பார்த்துக்கணும். சரி, இதெல்லாமே காற்றை பற்றி வரக்கூடிய கலைச்சொற்கள். இப்போ லேண்ட் ப்ரீஸ், ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள். லேண்ட் ப்ரீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா லேண்டுனா நிலம், ப்ரீஸ் அப்படிங்கிறது காற்று, நிலக்காற்று. இப்போ ஒன்றுக்கு வந்து பி. சி ப்ரீஸ், சி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் கடல், கடல் காற்று. இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு இல்லைங்களா? கடல் காற்று. ரெண்டுக்கு வந்து சி. வைல் வைண்ட், வைல் வைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வைல் வைண்ட் அப்படிங்கும்போது அது சுழல் காற்று அப்படின்னு சொல்லி பொருள். சுழல் காற்று அப்படின்னு சொல்லி பொருள். டெம்பஸ்ட் அப்படிங்கிறது பெருங்காற்று, அதாவது பெருங்காற்று அப்படின்னு சொல்லி பொருள். அப்போது பிசிடிஏ எங்கே இருக்கு பாருங்க, பிசிடிஏ ஆப்ஷன் டி தான் அதுக்கு ஆன்சருங்க. இது வந்து அதே மாதிரி ஸ்ட்ரோம், STROM, ஸ்ட்ரோம். ஸ்ட்ரோம் அப்படின்னா புயல் அப்படின்னு பொருளுங்க. அதே மாதிரி சூறாவளி சொல்கிறேன் இல்லைங்க, டொராண்டோ அப்படிங்கும்போது அது வந்து என்னதுங்க சூறாவளி.
அப்படின்னு பொருள். ஸோ இந்த காற்றையே ஆங்கிலத்தில் என்ன மாதிரியான என்ன பண்ணுறாங்க சொற்களால் கலைச்சொல்லால் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் வந்து பாருங்க, இப்போ லேண்ட் ப்ரீஸ் அப்படின்னா நிலக்காற்று, சீ ப்ரீஸ் அப்படின்னா கடல் காற்று, வைல்ட் வைண்ட் அப்படிங்கிறது வந்து சுழல் காற்று, டெம்பஸ்ட் அப்படிங்கிறது பெருங்காற்று இல்லைங்களா? அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சரு. ஸோ அது கலைச்சொல் கண்டிப்பாக வினாக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குங்க. அதனால எல்லா கலைச்சொல்லும் நம்ம தொகுத்து கொடுத்துருப்போம். நம்ம அந்த கலைச்சொல்ல மீண்டும் ஒரு முறை நீங்கள் நல்லா படித்து பார்த்துக்கோங்க. அடுத்த வினா, பொருந்தாத ஒன்றினை தேர்வு செய்க. பொருந்தாத ஒன்று என்ன வந்து பொருந்தாத இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சங்க இலக்கியம் நம் பாட்டனார் தோப்பு, இடைக்கால இலக்கியம் நம் தந்தையார் தோட்டம், இக்கால இலக்கியம் நம் பூங்கா. கரெக்டு தான். சங்க இலக்கியம் ரொம்ப பழசு, சங்க இலக்கியம். அதுக்கு இடைக்கால இலக்கியம் அது கூட கொஞ்சம் புதுசு. இக்கால இலக்கியம் நல்லாவே புதின இலக்கியம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், புதின மாதிரி சிறுகதை மாதிரி புதுசு. அப்போ ரொம்ப பழசாரு பாட்டனார் தான் கரெக்டு. இடைக்கால இலக்கியத்தை தந்தையார் தோட்டம், தந்தைன்னு சொல்லலாம், தந்தையார் தோட்டம் சொல்லலாம் கரெக்டு. நம்ம இக்கால இலக்கியத்தை பூங்கா, இப்போ இருக்கக்கூடிய பூங்கான்னு சொல்லலாம், இது கரெக்டு. சரி, உரைநடையின் அணிநலன்கள் அப்படிங்கிற அந்த பகுதி எழுதுனது யார் அப்படின்னா எழில் முதல்வன் அவர்கள் எழுதியிருக்காரு. மா நன்னன் அவர்கள் கிடையாது. அப்போ பொருந்தாத ஒன்று இதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் பொருந்தாம இருக்கிறது. ஆப்ஷன் டி தான் இதுக்கு பதிலாக இருக்கிறது. இப்போ மேலே இருக்கக்கூடிய இது எல்லாமே சரியா பொருந்திருக்குது, முறைப்படி இருக்கு, சொல்றது கரெக்டா இருக்கு. ஸோ இந்த நூல், இது வந்து நூல் பேருங்க, உரைநடை அணிநலன் அப்படிங்கிறது எழில் முதல்வன் அவர்கள் எழுதுனது, நன்னன் எழுதுனது கிடையாது. ஆகையால் பொருந்தாதது அப்படிங்கிறது ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சர். சரி, அடுத்த வினா, தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழ் மக்களுடைய வீரத்தை சொல்லக்கூடியது. சரி, புலி ஆட்டமா, சேர்வை ஆட்டமா, மயிலாட்டமா, பொம்மலாட்டமா, 4 விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. இதுல ஒவ்வொரு ஆட்டமும் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். புலி ஆட்டம் அப்படிங்கிறது தமிழ் மக்களுடைய வீரத்தை சொல்லக்கூடிய ஒரு கலை. இதுல வந்து பாட்டு வசனமே எது இருக்காது. பாட்டு பாடிட்டு வசனம் பேசிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அப்படியே என்னதுங்க ஆடுவாங்க. உடம்பு எல்லாமே புளிய மாதிரி அந்த கருப்பு மஞ்சளா கோடு போட்டுக்கிட்டு ஆடக்கூடியது. அப்படி ஆடும்போது என்னதுங்க அந்த புலி மாதிரியான வீரத்தை இவர்கள் என்ன பண்ணுவாங்க, எப்படி புலி அடிக்குது அந்த மாதிரி அடிச்சு காட்டி, நடிச்சு காட்டி, ஓடி காட்டி பண்ணுவாங்க. உடம்புல புலி மாதிரியே இதை இது பண்ணிக்குவாங்க. இடுப்புல வந்து என்னதுங்க ஒரு கருப்பு மஞ்சளமா இருக்கக்கூடிய அந்த வந்து வாழை வந்து இடுப்புல ஒரு துணியில கட்டிக்குவாங்க. வால் வந்து வச்சுக்குவாங்க, அந்த இடுப்பு பின்னாடி வந்து வால் வச்சுக்குவாங்க இல்லையா, அந்த துணியை திரிச்சு வால் மாதிரி வச்சுக்குவாங்க. தப்பு அடிப்பாங்க இல்லைங்களா, தப்பு மேளத்திற்கு அந்த ஓசைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஒருத்தரும் 2 பேரும் சேர்ந்து விரட்டிட்டு ஆடுற மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஆடிக்குவாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் எடுத்தது முதல்ல இருக்குது தமிழ் மக்களுடைய வீரத்தை சொல்லக்கூடிய கலையாத்திகள் வந்து புலியாட்டம் தான். இப்போ சேர்வை ஆட்டம் அப்படின்னா என்ன, சேர்வை ஆட்டம் அப்படிங்கிறது எப்படி வந்து பார்க்கப்படுகிறது? நம்ம கொங்கு நாடு வட்டாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்வை ஆட்டம் அப்படி சொல்லக்கூடியது தேவராட்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இன்னொரு பேர் வந்து தேவராட்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தேவராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சேர்வை ஆட்டத்துக்கு. என்னன்னா இப்போ இது யார் ஆடி இருப்பாங்க, வானத்து தேவர்கள் ஆடினதா அந்த ஆட்டத்துக்கு பேர் வச்சிருக்கிறாங்க, தேவராட்டம் சேர்வை ஆட்டம்னு சொல்லிட்டு. இது ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடியது. நல்லா பார்த்துக்கணும், சேர்வை ஆட்டத்தை ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடிய ஒரு ஆட்டம் இது. இது என்ன அப்படின்னா உரிமை இருக்குங்களா, உரிமை, அந்த உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உரிமை ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. உரிமை அடிச்சுட்டு ஆடக்கூடிய உரிமை ஆட்டம் கூட சொல்லுவாங்க. தேவ துந்துபி, இப்போ தேவராட்டத்துக்கு ஒரு இசைக்கருவி வந்து என்னதுங்க, தேவ துந்துபி அப்படிங்கிறதான். இந்த ஆட்டத்துக்கு ஒரு இசைக்கருவி தேவ துந்துபி அப்படிங்கிற இசைக்கருவி தாங்க. இது என்ன பண்ணுவாங்க, இந்த கலையில வேட்டி கட்டிக்கிட்டு தலையிலையும் அப்புறம் வந்து என்னங்க இடுப்புலையும் சில துணியை கட்டிக்கிட்டு, நல்லா பார்த்துக்கோங்க, இடுப்புல துணி கட்டிக்குவோம், தலையில கட்டிக்குவாங்க. கட்டு கொஞ்சமா சலங்கை கட்டி, காலில் சலங்கை கட்டிட்டு கொஞ்சமா ஒப்பனை செஞ்சுட்டு இந்த ஆட்டத்தில் ஆடுவாங்க. கிட்டத்தட்ட 8 முதல் 13 பேர், 8 to 13 பேர் கலந்து என்ன பண்ணுவாங்க, ஆடக்கூடியதாக இது மரபாக இருக்கிறது. இது வந்து சேர்வை ஆட்டம் அப்படிங்கிறது தேவராட்டம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து சேவை பலகை, சேமங்கலம், ஜால்ரா ஆகிய இசைக்கருவி வச்சுக்கிட்டு ஆடுவாங்க. இதை வந்து இசைச்சார்பு கலையாகவும் வழிபாட்டு கலையாகவும் பார்ப்பாங்க. ஏன்னா சாமி கும்பிட்ற நேரங்களில் பார்த்தீங்கன்னா திருவிழா காலங்களில் இந்த மாதிரி ஆட்டங்கள், எல்லா ஆட்டங்களும் பெரும் திருவிழா காலம் தான் நடைபெறும். இதனால திருவிழா காலங்கள் நடைபெறதா இருக்கிறது. சரி, இது ஒன்று. மயிலாட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், மயில் மாதிரி ஒரு பொம்மை, எப்படி பொய்க்கால் குதிரை நடுவில் ஆள் வந்து நிற்பாங்களோ அது மாதிரி மயிலாட்டம் அப்படிங்கிறது மயில் மாதிரி ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மறைஞ்சுக்குவாங்க, நையாண்டி மேளம் இசைப்பாங்க. இதில் என்ன நமக்கு ஆச்சரியம் அப்படின்னா ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் ஒரு இசைக்கருவி இசைப்பாங்க. அது என்ன இசைக்கருவி அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இதில் வந்து நையாண்டி மேளத்தை அவர்கள் இசைப்பார்கள். மயிலாட்டத்துக்கு நையாண்டி மேளத்தை அவர்கள் இசைப்பாங்க.
காலில் சலங்கு கட்டிட்டு மயில் வந்து அந்த அந்த மேளத்தின் அசைவுக்கேற்ப ஆடுற மாதிரி இருக்கும். இது கரகாட்டம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா கரகாட்டத்துக்கு துணையாகவே இந்த ஆட்டம் இருக்குங்க. கரகாட்ட துணையாக அந்த பக்கம் மயிலாட்டம் ஆடிட்டு இருப்பாங்க, கரகாட்டம் ஒரு பக்கம் ஆடிட்டு இருப்பாங்க. இது வந்து இந்த ஊர்ந்த ஆடுதல், மிதந்த ஆடுதல், சுற்றி ஆடுதல், இறகை விரிச்சு ஆடுதல், தலையை சாய்த்து ஆடுதல், தாவி ஆடுதல், 2 புறமும் சுற்றி ஆடுதல் அப்படிங்கிற மாதிரியான பகுதியில் இது வரும். அப்போ தண்ணீர் குடித்து கொண்டே ஆடுதல், இந்த மாதிரி இந்த கலைஞர்கள் நமக்கு செஞ்சு காட்டுவாங்க. இதெல்லாம் மயிலாட்டத்துக்கு இருக்கக்கூடிய ஒன்றுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொம்மலாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொம்மலாட்டம் நீங்கள் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. பொம்மலாட்டம் அப்படிங்கிறது இந்த பொம்மலாட்டம் பொம்மையை வச்சு ஒரு திரை இருக்கும், அதுக்கு பின்னாடி பொம்மையை வச்சு இப்படி ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது நமக்கு இங்கே அந்த நிழல் வந்து விளற அந்த பொம்மையோட நிழல், அது பொம்மையே வந்து நம்மகிட்ட பேசுகிற மாதிரி வாய்ஸ் போட்டு கொடுத்துக்குவாங்க. அதுதான் வந்து தோற்பாவை கூத்து அப்படின்னு சொல்லுவாங்க. பொம்மலாட்டத்தை தோற்பாவை கூத்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தோல்பாவை கூத்து, அந்த தோலில் செஞ்ச பொம்மையை வச்சு ஆட்டிட்டு இருப்பாங்க. அந்த நிழல் வந்து விழும் திரையில, அது நமக்கு படமா தெரியும். இந்த பொம்மலாட்டம் அப்படின்னு பிற்காலத்தில் இது அழைக்கப்படுகிறது. தோல்பாவை கூத்து, கையுறைப்பாவை கூத்து என்னதுங்க பொம்மலாட்டமாக மாற்றம் பெற்றுச்சு. சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாவை குறித்த செய்திகள் வந்து சங்க காலம் முதல் 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்ம தமிழ் இலக்கியத்தில் காணப்படுகிறது. திருக்குறள் கூட மரப்பாவை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி திருவாசகத்தில் பட்டினத்தார் பாட்டு இந்த மாதிரி இடங்கள்லையுமே நம்ம தோல்பாவை கூத்து பற்றி சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் அப்டேட் ஆகி வந்தது தான் இந்த பொம்மலாட்டம் அப்படின்னு சொல்கிறப்ப, பொம்மலாட்டத்துக்கு ஒரு பேர் என்ன அப்படின்னா தோற்பாவை கூத்து. அந்த தோற்பாவை கூத்து தான் அப்டேட் ஆகிட்டு என்ன ஆயிடுச்சுங்க பொம்மலாட்டமாக வந்திருக்குது அப்படிங்கிறது தான். சரி, இப்போ இதுக்கு நமக்கு தமிழ் மக்களுடைய வேறு சொல்லும் கலையாக இருக்கிறது இந்த 4 ஆப்ஷன் எதுன்னு பாருங்க. புலியாட்டம் தான், ஈஸியாக சொல்லிடுவீங்க. ஆனாலும் கூட இது எல்லாமே நம்முடைய தமிழ் பண்பாட்டோடு ஒன்றி போன ஒரு ஆட்டமாகத்தான் இது இருக்கிறது. அடுத்தது பொருந்தாத இணையை தேர்கன்னு சொல்லி ஒரு பொறுத்து கொடுத்துருக்குறாங்க. இதுவும் சொல்லுக்கு பொருள் எடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தாங்க. சொல்லுக்கு பொருள் சொல்லக்கூடியது. பொருந்தாத இணை அப்படின்னு என்ன? துணர் மலர்கள், படலை மாலை, அதே மாதிரி அசும்பு வானம், உவமணி மணமலர். சரி, இது வந்து பொருள் கூறுகிறது, நம்ம எதுவும் பண்ண முடியாது. இதுக்கு பொருள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிதான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் பொருள். அதை நம்ம எதுவும் மாற்றமாக சொல்ல முடியாது. துணர் அப்படின்னா மலர்கள் தாங்க, அது எந்த மாற்றம் இல்லை. துணர் அப்படின்னா மலர்கள் அப்படின்னு தான் பொருளுங்க. படலை அப்படின்னா மாலை அப்படின்னு பொருள். படலை அப்படிங்கிறதுங்க மாலை அப்படி சொல்லி பொருள். நம்ம பூலாம் கட்டி போட்டுக்கிறோங்க, அந்த மாதிரி மாலைங்க. அப்போது விசும்பு அப்படின்னா தான் வானம். விசும்பு அப்படின்னா தான் வானம், அசும்பு அப்படின்னா வானம் கிடையாது. ஸோ பொருந்தாத இணை அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி தான் அதில் பொருந்தாமல் இருக்குது. உவமணி அப்படிங்கும்போது மனம் வீசக்கூடிய மலர்கள், நல்லா வாசம் அடிக்கக்கூடிய மலரை உவமணி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனம் வீசக்கூடிய அந்த மலர் வந்து உவமணி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. சரி, அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த இடத்துல என்னது பொருந்தாத இருக்கிறது அப்படின்னா அசும்பு வானம் தான் பொருந்தாமல் இருக்கிறது. அப்போ என்ன ஆன்சர் சி தான் இதுக்கு, ஆப்ஷன் சி தான் ஆன்சராக இந்த இடத்துல குறிக்கணும். சரி, அடுத்த வினா, உனக்கு படிக்க தெரியாது என்னும் கூற்றினால் உந்தப்பட்டு குப்பை கொட்டும் இடத்தில் ஒரு பள்ளியை உருவாக்கியவர் யார் அப்படி, அதுதான் கேள்வி. அதுதான் கேள்வி. அற்புதமான ஒரு கேள்வி. அது இல்லாமல் ஒரு போராட்டம் நிறைஞ்ச ஒரு அற்புதமான கேள்வி. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு வந்து நான் அந்த புத்தகத்தை பார்த்து தரேன்னு கேட்கும்போது, அப்போ என்னதுங்க, உனக்கு படிக்க தெரியாது, நீ இதுக்கு பார்த்து என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த பொண்ணுக்கு அந்த வார்த்தை உள்ளுக்குள்ள அப்படியே உந்துதலாகவே எடுத்துருக்கும். அது பின்னாடி என்னதுங்க பல வேலைகள் செய்து பாட்டெலாம் பாடி கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து குப்பை கொட்டக்கூடிய இடத்திலே அந்த குப்பை மேடா இருக்கிற அந்த இடத்துல ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்கினார். அந்த வைராக்கியம் உலகெங்கும் மூளை முடுக்கெல்லாம் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள், யாரெல்லாம் கல்வி மறுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களோ அவர்களுக்கு ஒரு குரலாக கல்வி கொடுக்க வேண்டும், கல்வி கற்றால் எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற அடிப்படையில் கல்வி கொடுக்கணும்னு நினைச்ச ஒரு கருப்பிற பெண்மணி மேரி மேக்லியோட் பெத்யூன். அவர் தான் பெத்யூன், மேரி மேக்லியோட் பெத்யூன் அவர்கள் தான் என்ன பண்ணாங்க, அந்த ஒரு வார்த்தையை வைத்து கொண்டு மாபெரும் கல்வியாளராக வாழ்ந்தது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய கல்வியாளராக வாழ்ந்தது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு என்னதுங்க புரட்சியை செய்து காட்டியவர். தான் படித்ததோடு மட்டும் இல்லாமல் மற்றவர்களும் பின்தங்கிய மக்கள் படித்து முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய என்ன பண்ணாங்க பள்ளிக்கூடத்தை கட்டி இன்று வரையிலும் அது மிக சிறப்பாக போயிட்டு இருக்கிறது. அப்போ யார் அப்படின்னா அந்த கருப்பின பெண்மணி மேரி மேக்லியோட் பெத்யூன் தான். அவங்க தான் உனக்கு படிக்க தெரியாதுங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு மிகப்பெரிய பள்ளிக்கூடத்தையே உருவாக்கி அது மிகப்பெரிய நிறுவனமாக உருவாக்கி பல மக்கள் படிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா மேரி மேக்லியோட் பெத்யூன் அவர்கள் தான் இருந்தாங்க. சரி, இன்னைக்கு நாம இந்த 10 வினாக்கள் பார்த்துருக்கோம். ஆன்சர் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அடிப்படையில் நம்ம இன்னும் சில வினாக்கள் பார்க்கலாம். இப்படியெல்லாம் வினாக்கள் வரும் அப்படிங்கிறது அடிப்படை. நன்றி, வணக்கம்.